மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கவர்னர்கள் மற்றும் ஜனாதிபதிக்கு கால வரம்பு நிர்ணயம் செய்த விவகாரத்தில் இன்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அளித்தது. மசோதாக்களுக்கு கவர்னர்கள் காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழக கவர்னர் ஆஷூர் என்மு ரவி தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த நீதிமன்றம் மசோதாக்கள் மீது 1 மாதத்தில் இருந்து 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என கவர்னர்கள் மற்றும் ஜனாதிபதிக்கு வரம்பு நிர்ணயித்து தீர்ப்பளித்தனர். இந்த தீர்ப்பு குறித்து 14 கேள்விகளை எழுப்பிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தையே வழக்காக மாற்றிய தலைமை நீதிபதி கவாய் இதன் மீது 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்தும் என அறிவித்தார். அதன்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி. ராஜுல் கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம் நாத், பி. எஸ். நரசிம்மா, அதுல் எஸ். சந்திர்கர் ஆகிய 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்தது. கடந்த செப்டம்பர் 11 இல் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு அளித்தது. அப்போது நீதிபதிகள் கூறியதாவது: சட்டசபைகளால் நிறைவேற்றப்படும் மசோதாவை கவர்னர் கால வரம்பின்றி நிறுத்தி வைக்க முடியாது. கவர்னர் நீண்ட காலமாக மசோதாவை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின்படி மசோதா மீது முடிவெடுக்க கவர்னருக்கு 3 வாய்ப்புகள்தான் உள்ளன. ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது நிராகரிக்கலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம். 4வது வாய்ப்பு கிடையாது. அதே சமயம் மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க நீதிமன்றங்கள் காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.